அப்பா! ஒரு சராசரி மனுஷன் தன்னோட வாழ்நாளில் அவன் சாப்பிட்ற அளவு எவ்வளோ அப்படின்னா 30,000 கிலோவுக்கு மேலே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. சமீப காலமாக நம்ம எடுத்துக்கிற உணவோட அளவு ரொம்ப எக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம குகை மனிதர்களாக இருக்கும்போது நம்ம ஒரு உணவை வேட்டையாடி எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம உடம்புல அவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணியே நீங்கள் எக்ஸசிவான ஃபுட்டை நீங்கள் கன்சியூம் பண்ண முடியுதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அவ்வளோ வெரைட்டி இருக்குது அதில் இப்போ ஃபுட்ஸில். எந்த அளவுக்கு இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, போர் அடிக்குதுன்னா சாப்பிட்றது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பிட்றது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாலும் சாப்பிட்றது, ஒரு கெட் டுகெதர் வைக்கிறோமா அதுவும் சாப்பாடு, பலவிதமான ஃபுட்ஸை ட்ரை பண்ணுறதுக்காகவே எக்ஸசிவ் ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறது, இப்படியே பலவிதமான காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த ஃபுட் ஹேபிட்டை நம்ம வாழ்க்கைக்குள்ளே அப்படியே கொண்டு வந்து இணைச்சி வச்சுட்டோம். வளர்ந்த நாடுகள்னு சொல்லப்படுற யூஎஸ்லேயே தன்னோட பாப்புலேஷனில் 40% மேலே இந்த ஒபிசிட்டி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியா அமெரிக்கா அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கடந்த சில வருடங்களாக ஒபிசிட்டி பிரச்சனை இங்கேயுமே அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் அமெரிக்காவை பீட் பண்ணாலும் பண்ணிவிடும் நினைக்கிறேன். அதுவும் நம்ம எடுத்துக்கிற பலவிதமான எக்ஸசிவ் ஃபுட்டு வந்து உடனே செரிமானம் ஆகிற மாதிரி இல்லை, ரொம்ப நேரம் டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம இன்டெஸ்டைனாக அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை செரிக்க வைக்க முடியாமல் அதை கொழுப்புகளை மாற்றி உடம்புல அங்கங்கே தங்க வைக்க ஆரம்பிச்சிருது, குழாயில் அடைக்க ஆரம்பிச்சிருது. ஒரு பேலன்ஸ்டு டயட்டை நீங்கள் பசிச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பெரிய பெரிய கேன்சர்ஸ் கூட இந்த எக்ஸசிவ் ஃபுட்டால் தான் அது உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை தாட் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாருங்களேன், பசிக்காமே நம்ம சாப்பிட்ற இந்த பழக்கம் நமக்குள்ளே எப்படி வந்ததுன்னே தெரியல. நான் உட்பட இதை எல்லாருமே நம்ம இதை அவசியம் இதை மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். சரியா? பாய் பாய்.